மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் இந்த வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த 5வது பாகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதை நன்றாக புரிந்து கொள்வதற்கும் சில காரியங்களை கர்த்தர் ஆவியானவர் என்னோடு பேசுவதனாலே நான் எல்லா காரியங்களும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்தேன். இந்த நாளிலே பாருங்க பிரியமானவர்களே, நம்முடைய ஆதியாகமம் முடிவடைந்தது. இந்த ஆதியாகமத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக, அதாவது நீங்க வீட்டில இருந்து செய்வதற்காக வேண்டி நான் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது என்னவென்றால் பிரியமானவர்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசிப்பவர்களால் நீங்கள் பார்க்கிற பொழுது ஆபிரகாமை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் அல்லவா? ஏன் அவரை தேர்ந்தெடுத்தார் என்றால் அவர் அவ்வளவு தேவனை நேசிக்கிறவராக இருந்தார். எங்கெல்லாம் கர்த்தர் அவரோடு பேசினாரோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு காரியங்களை செய்தாரோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி நினைத்தாரோ, அப்பொழுதெல்லாம் என்ன செய்தாரு? ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாமும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த காணப்பட்ட சில இடங்களை நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த தடவை நீங்கள் ஆபிரகாம் மட்டுமல்ல, ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் எங்கே அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள்? யாக்கோபு பாத்தீங்கன்னா ஒரு தூணை நிறுத்தி அபிஷேகம் பண்ணி கர்த்தரை தொழுது கொள்ளும் தானே. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொருத்தவங்க கர்த்தரை எப்பயுமே ஆலயம் இல்லாத நாட்களிலும் கர்த்தரை எப்படியெல்லாம் தொழுது கொண்டார்கள். பிரியமானவர்கள், அதே போலவே இந்த நாளிலும் நீங்களும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. பிரியமானவர்களை, இன்றைக்கு பார்க்கலாம். ஆதியாகமம் 12:7 8 அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். மோரி சமபூமி, இங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. ஆதியாகமம் 12:8 பாத்தீங்கன்னா, பிறகு அந்த இடத்தை விட்டு அவன் பெயர்ந்து போய் பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஆதியாகமம் 13:18 மம்ரேயின் சமபூமியில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:33 பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஈசாக்கு, அதே மாதிரி ஈசாக்கை பற்றியும் யாக்கோபை பற்றியும் நீங்கள் எங்கெங்கே அவர்களை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு சிறிய குறிப்பெடுத்து எப்படி தொழுது கொண்டார்கள், என்ன பெயர் வைத்தார்கள் அந்த இடத்திற்கு என்று சொல்லி நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோட்டையும் பேனாமல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரிங்க பிரியமானவர்களே, இந்த நாளில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், அந்த ஆதியாகமம் முழுவதும் நீங்கள் படிக்கிற பொழுது அந்த ஆதியாகமத்தில் கிறிஸ்து அங்கே வெளிப்படுகிறார். அப்ப அந்த கிறிஸ்துவை எங்கெங்கெல்லாம் கிறிஸ்து அங்கே வெளிப்படுகிறார், எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவை அங்க ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதையும் நான் ஒரு கொஞ்ச நேரத்திற்குள்ளாவே நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, அதனுடைய வசனங்களை எடுத்து நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்க. பாருங்கள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் அங்கிருந்து தொடங்கியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை என்ன செய்கிறோம் என்றால் அங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது பார்த்தீங்கன்னா சர்பத்தின் தலையை நசுக்கும் ஸ்திரீயின் வித்து, இது கிறிஸ்து என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அதை அங்கே நம்ம ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமம் 3:21 மனிதனின் நிர்வாணம் மறைக்கப்பட கொல்லப்பட்ட வன விலங்கு, இதுவும் கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரு பாவம் அறியாத அந்த வன விலங்கு பாவம் செய்த ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை மறைப்பதற்காக, பாவத்தை மாற்றுவதற்காக அது கொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 3வதாக பார்த்தீங்கன்னா பாவத்தின் விளைவாக கொல்லப்பட்ட ஒரு களங்கமற்ற ஆபேலை பார்க்கிறோம். ஆபேல் அவரும் பார்த்தீங்கன்னா காயின் அவரை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த ஆபேலை நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் கள்ளம் கபடமற்றவராக கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக காணிக்கை அவர் செலுத்திய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்றால் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நன்மை செய்தால் நன்மை இல்லையோ? எனவே ஆபேல் நன்மை செய்கிறவனாக இருந்ததால் நன்மை அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்தான். ஆனால் அது காயின் என்ன செய்தான்? அவனை கொலை செய்தான். இதுவும் கள்ளம் கபடற்ற ஆபேல், கள்ளம் கபடற்ற கிறிஸ்துவுக்கு உவமையாக உள்ளது. பிரியமானவர்களே,
அடுத்து 4வது எதிர்பார்க்கிறோம் நோவாவின் பேழை. பிரியமானவர்களே, நோவாவின் பேழையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த எல்லா மக்களையும் அந்த வரப்போகிற வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பிப்பதற்காக பேழை கட்டப்பட்டது. இது இப்ப கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நாம் அடைக்கலமாக வந்துவிட்டால் நாமும் இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பலாம், அதே போல நித்திய வாழ்வையும் அடையலாம். அதுவே இங்கே நோவாவின் பேழையும் கிறிஸ்துவை காட்டுகிறது. அடுத்து 5வதாக மோரியா மலையில் பலியாகும் ஆட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடா பார்த்தீர்கள் என்றால் மோரியா மலைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு சென்றான். ஈசாக்கை பலியிட கர்த்தர் சொன்னதினாலே அவன் கொண்டு சென்ற பொழுது ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து அவன் ஓங்கி அவன் பலியிட போகிற போது கர்த்தர் சொன்னார், நிறுத்து, அவனை நீ வெட்ட வேண்டாம், உன் பிள்ளையாண்டான் மீன் கையை போடாதே என்று சொல்லி நிறுத்த சொல்லி அவர் என்ன சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்கடாவை அவர் என்ன செய்தார், இங்க போய் பாருங்க, முள்களே சிக்கி இருக்கிற அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து அவனுக்கு பதிலாக பலியிடு, ஈசாக்குக்கு பதிலாக அங்கே அவர் ஒரு ஆட்டுக்கடாவை பலியிட சொல்லியது பார்க்கும். இந்த ஆட்டுக்கடாவும் நாம் பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை அதுவும் காட்டுகிறது பிரியமானவர்களே. அடுத்ததாக கடைசியாக தகப்பனாலே மிகவும் நேசிக்கப்பட்ட யோசேப்பு. இவருடைய யோசேப்புடைய நிறைய காரியங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. தேவனாகிய தகப்பனாலே மிகவும் நேசிக்கப்பட்ட இயேசு, சகோதரர்களாலே தள்ளப்பட்ட இயேசு, விற்கப்பட்ட இயேசு, சகோதரர்களாலே விற்கப்பட்ட அந்த யூதா மக்கள் மத்தியிலே, யூதர்கள் தான் உங்களுடைய சகோதரர்கள், அவர்களாலே விற்கப்பட்டு அவர்களால் சிலுவையில் அறையும் கத்துனாங்க. அந்த மாதிரி விற்கப்பட்ட இயேசுவாக இருந்தால் அவர் என்ன செய்தார், முதல் வருகையாக வந்த பொழுது அவருடைய சகோதரர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியவில்லை, அவர் யார் என்று அடையாளம் தெரியவில்லை. 2வது முறை வருகிற பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசா என்று அவர் உணர்ந்து கொள்வார்கள். இப்படியாக குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்பு பின்பு உயர்த்தப்பட்டது போலவே கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செய்தார், மரித்து அவர் தேவாதி தேவனாக உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த 5 காரியங்களிலுமே நீங்கள் என்ன செய்யலாம், இயேசுவை இந்த ஆதியாகமத்திலே பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் யாத்ராகமத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அதாவது மோசே எழுதிய 5 ஆகமங்களிலே 2வது ஆகமம் என்னது, யாத்திரை ஆகமம். பிரியமானவர்களே, யாத்திரை ஆகமம் என்று ஏன் அழைக்கப்பட்டது என்றால் அவர்கள் யாத்திரையாக அங்கே இருந்து விடுதலை பயணமாக அவர்கள் என்ன செய்தார்கள், அடிமைத்தனமாக எகிப்தில் இருந்த பொழுது அங்கிருந்து கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு சென்றதுனாலே, அவர்கள் யாத்திரையாக சென்றதுனாலே இந்த யாத்திரை விடுதலை பயணம் என்று, அதாவது யாத்திரை ஆகமம் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த யாத்திரை ஆகமத்தை நீங்க பார்க்கிற பொழுது ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா தனியாக ஒரு குடும்பமாக கர்த்தர் தேர்ந்தெடுத்ததை பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று அழைக்கப்பட்டு கர்த்தராலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அடுத்ததாக இதிலே பார்க்கிற பொழுது என்னவென்றால் ஒரு தேசமாக, இஸ்ரவேல் தேசமாக, அதாவது இஸ்ரவேலாகிய யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் பிறந்தார்கள் அல்லவா, அவர்கள் மூலமாக வந்தனால இஸ்ரவேல் கோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இஸ்ரவேலாக ஒரு நாடாக என்ன செய்ய, ஒரு தேசமாக கர்த்தர் என்ன செய்தார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு இந்த மக்களை பிரித்தெடுத்து அவர் என்ன செய்யறார், அவருக்கென்று ஒரு ஜனமாக தேர்ந்தெடுத்திருக்கிறதே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, அது மட்டுமல்ல, இந்த யாத்திரை ஆகமத்தை எழுதினவர் மோசே என்று சொன்னேன். இதை எழுதப்பட்ட காலத்தை நாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, இந்த யாத்திரை ஆகமமானது நமக்கு எந்த 1706, அதாவது கிமு 1706 முதல் கிமு 1490 வரை நடந்த சம்பவங்களை சொல்லுகிறதாக இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 216 வருடங்கள் நடந்த காரியங்களை இது சொல்லுகிறது, யாத்திராம் சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே ஒரு அடிமைத்தனத்திலே விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு இடத்திலே இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவாதி தேவனை, தேவனுடைய பிரசன்னத்திலே ஆராதனை செய்கிற மக்களாக மாறினார்கள் என்று சொல்லி இந்த யாத்திராமத்திலே முதலிருந்து கடைசி வரைக்கும் நாம பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இப்பொழுது நான் என்ன சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களாக வந்தது என்று சொன்னேன் அல்லவா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாமங்கள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய வம்ச வரலாறு 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். இந்த சுருக்கமாக இதை பற்றி இந்த யாத்திரையாமத்தை நாம் சுருக்கமாக சொன்னால், முதலாவது இஸ்ரேல் இன் பாண்டேஜ், இஸ்ரேல் ரிடீம்ட், இஸ்ரேல் ஜார்னி டு சீனாய், இஸ்ரேல் given the law, இஸ்ரேல் இன் வர்ஷிப். மொத்தம் 5 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். தமிழிலேயே நான் சொல்கிறேன்,
அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இருந்தது. அடுத்து இஸ்ரவேல் மீட்கப்படுதல், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து சீனாய் மலைக்கு பயணம் செய்கிறது, அடுத்து இஸ்ரவேல் உடன்படிக்கை பெற்றுக்கொள்வது, இஸ்ரவேல் ஆராதனையில் இஸ்ரவேல். சரி, இப்ப இந்த 5ஐயும், அதாவது யாத்திராமத்தின் 5 பகுதிகளாக நீங்கள் ஞாபகம் செய்து கொள்வதற்காக பிரித்துக் கொள்ளலாம். சொல்லுகிறேன்னா திரும்பமாக சொல்றேன். இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில், இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்குது? அதிகாரம் 1, 2. அடுத்தது இஸ்ரவேல் மீட்கப்படுதல், இது 3வது அதிகாரம் முதல் 15வது அதிகாரம் வரைக்கும். அடுத்து இஸ்ரேல் எகிப்து தேசத்திலிருந்து சீனாய் மலை வரைக்கும் பயணம் செய்கிறது அதிகாரம் 15லிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அவர்களுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது, உடன்படிக்கை பெற்றுக் கொள்கிறார்கள். இது அதிகாரம் 20 முதல் அதிகாரம் 33 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்ததாக இஸ்ரவேல் வர்ஷிப், ஆசரிப்பு கூடாரம் கட்டுவாங்க, கர்த்தரை ஆராதனை செய்வார்கள். அதாவது இஸ்ரவேல் ஆராதனையில் பாதிய காரியங்கள் எங்க இருக்குன்னா அதிகாரம் 24 முதல் அதிகாரம் 40 வரைக்கும் காணலாம். பிரியமானவர்கள், இந்த யாத்திரையாகவும் 40 அதிகாரங்களை உடையது. எனவே நீங்கள் அழகாக இதை நீங்க படித்துக் கொள்ளலாம். படிப்பது மட்டுமல்ல, நன்றாக புரிந்து கொண்டு நோட்ஸ் எடுத்து நீங்க என்ன செய்யலாம், அதை தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இப்போ நான் என்ன சொன்னேன்னா, முதலாவது என்ன சொன்னா, அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல். அந்த அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் என்ற முதல் பகுதியை நம்ம என்ன செய்ய போறோம், இப்பொழுது பார்க்க போகிறோம். அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் நீங்க என்னென்ன பார்க்கலாம்னா, இஸ்ரவேலுடைய அடிமைத்தனம் அதிகாரம் 1ல பார்க்கலாம் எப்படி இருந்தார்கள் என்று. அடுத்து மோசேயினுடைய பிறப்பு அதிகாரம் 2ல 1-4 வசனங்கள் மோசேயினுடைய பிறப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் மோசே பார்வோனின் குமாரத்தினாலே தத்தெடுக்கப்பட்டால், அது 2வது அதிகாரத்திலிருந்து 5 to 2வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அடுத்து மோசேயினுடைய ஆர்வம், அவன் தானா ஆர்வமாக செய்யலாம்னு நினைப்பான், விடுதலை பண்ணலாம் மக்களை நினைப்பான். அது 2ஆம் அதிகாரத்தில் 11-14 வரைக்கும். அப்புறம் மோசே ஓடி போகிறான், அது 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். மோசையின் திருமணம் 2ஆம் அதிகாரத்தில் 16-22 வரைக்கும். 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 2 அதிகாரங்களிலே, அதாவது இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அதாவது எப்படி அடிமைத்தனத்துல இருந்தாங்கன்னு சொல்றேன். யோசேப்பு ஒரு பெரிய அதிகாரியாக எகிப்திலே உயர்த்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அங்கு ஆண்டு கொண்டிருந்த அரசர் என்ன சொன்னார் என்றால், உன்னுடைய எல்லா மக்களையும், உன்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு, சகோதரர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு என்ன செய்ய, இந்த கோசின் என்ற ஒரு தேசத்தை, உன்னை நாட்டை குடிக்க, அதிலே குடியிருங்கள், இந்த பஞ்சம் முடிவதற்கு நீங்க இருந்து பூசியுங்கள் என்று சொன்னார். அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. அங்கே இருப்பதற்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். ஏனென்றால் இந்த உலகத்தை முழுவதையும் மட்டுமல்ல, அந்த எகிப்தையும் காப்பாற்றினார் யோசேப்பு. எனவேதான் அந்த அரசர் அவங்களுக்கு என்று கோசேன் என்ற ஒரு தனி நாட்டை கொடுத்திருந்தார். இந்த 12 கோத்திரமான மக்களும் யாக்கோபு இந்த 12 மக்களும் என்ன செய்தார்கள், அங்கேதான் இருந்தார்கள். அப்படியே என்ன செய்தார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், 20 லட்சமாக பெருகினார்கள். கிட்டத்தட்ட 70-71 பேராக முதல் இருந்த மக்கள், அங்கிருந்து வந்த மக்கள் இப்பொழுது எகிப்து தேசத்திலே ஒரு 40 லட்சம் மக்களாக அங்கே பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த பொழுது கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் அடுத்த குழந்தைகள் பிறந்தாங்க. அப்புறம் அடுத்த பரம்பரை இப்படியே பரம்பரையில் ஒரு 100-200 இயர்ஸ்க்குள்ள என்ன ஆச்சு, வந்து கொண்டே இருக்கிற பொழுது புதிய புதிய அரசர்கள் வந்தாங்க. அப்போ ஒரு புதிய அரசர் வந்த பொழுது அவருக்கு இவங்களை பத்தி தெரியாதனால, அதாவது முக்கியமானது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னவென்றால், பிரியமானவர்களே, யோசேப்பு எகிப்து நாட்டில் இருந்த பொழுது பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது என்ன நடந்தது என்றால், வெளியில இருக்கக்கூடிய அந்நியர் ஒருத்தர் என்ன செய்தாங்க, அந்நியர் தான் எகிப்துல எகிப்தை பிடித்து கொண்டு அதிலே அரசாட்சி செய்து வந்தார்கள். அவர்கள் வருகிற பொழுது இந்த எகிப்து மக்களையும் அவர்கள் மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள். அந்த காலத்திலேயே இவர் வந்திருக்க பொழுது அவர் அந்நியரான யோசேப்பையும் என்ன செய்தார், அவர் ஆதரித்தார், அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அப்புறமாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், மோசே பிறந்து கொஞ்ச நாள் கழித்த பிறகு, மோசே பிறந்த காலங்களை பார்த்தீர்கள், வேறு ஒரு அரசர் வந்தார். அவர் யார் என்றால், அங்கே இருக்கக்கூடிய மக்களே இந்த ஆண்டு கொண்டிருந்த வேற இந்த அரசர்களை என்ன செய்தாங்க, அந்நிய அரசர்கள் இருந்து உள்நாட்டு கழகம் என்ன செஞ்சாங்க, அவங்களே அவங்க நாட்டை பிடிச்சு அவங்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர்கள் ஆண்டு கொண்டு வந்தார்கள். இங்கே எகிப்திலே பார்வோன்களாக அரசு கொண்டு வந்தார்கள். எனவேதான் அந்த அரசருக்கு இவர்களுடைய வரலாறு,
அந்த அரசர் காட்டிய அன்பு இவர்கள் காட்டவில்லை. எனவே கொஞ்ச நாள் ஆன பிறகு பார்த்தார்கள், ஐயோ ஏற்கனவே நாம் ஒரு அந்நிய அரசராலே அந்நிய ஜனங்களாலே நாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருந்தோம், எவ்வளவு கடினமாக இருந்தது என்று சொல்லி அந்த பார்வோன் சிந்தித்துக் கொண்டதான். எனவேதான் அவன் இவர்களை பார்த்த பொழுது இவர்கள் நினைக்கிறேன் 20 லட்சம் மக்கள், இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த மக்களும் நம்மை என்ன செய்யக்கூடாது, நம்மை அரசாட்சி செய்திடக்கூடாது, நம்மளை அடிமைகளாக மாற்றிவிடக்கூடாது என்று சொல்லிதான் அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்களை அடிமைகளாக இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு அடிமைகளாக வைத்திருந்தார் பிரியமானவர்களே. அதனால்தான் அந்த பார்வோடைக்காரர்கள் மிகவும் மக்கள் நெருக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் மோசே பிறந்தார். இந்த மோசே பிறந்த வரலாறு பார்த்தீர்கள் என்றால் அந்த காலகட்டத்திலே பிரியமானவர்களே இவர்கள் ரொம்ப, அதாவது இவர்கள் என்றால் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சமாக அதிகமான மக்களாக இருந்த பொழுது இந்த மக்களுடைய தொகையை குறைப்பதற்காக அந்த மன்னர் என்ன செய்தார் என்றால் இந்த இஸ்ரவேல், அதாவது எபிரேய ஸ்திரீகள் குழந்தையை பெற்றுக்கொள்கிற பொழுது அவர் எகிப்திய மருத்துவச்சிகளுக்கு சொல்லியிருந்தால், நீங்கள் அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்கிற பொழுது ஆண் குழந்தையானால் கொன்று விடுங்கள், பெண் குழந்தையை மட்டும் உயிரோடே விடுங்கள் என்று சொல்லி இருந்தார். ஆனால் அந்த எகிப்திய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அப்படியே என்ன செய்தார்கள், விட்டு விட்டார்கள். அப்படி விட்டு விடுகிற பொழுது அரசர் கேட்டார், ஏன் ஆண் குழந்தைலாம் பிறந்தாங்க? அப்போ இவங்க சொன்னாங்க, அந்த எபிரேய ஸ்திரீகள் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடிஸாக இருக்கிறாங்க. அதனால நாங்கள் போய் மருத்துவச்சில் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தைய பெற்றுறாங்க. அதனால நாங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல, குழந்தைய கொல்ல முடியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அந்த அரசர் சொல்லுகிறார், அப்படி என்றால் அடுத்த ஆண் குழந்தைகள் பிறந்தார், அவர்களை என்ன செய்யுங்க, நதியில தூக்கி போட சொல்லுங்க அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அந்த சூழ்நிலையில் தான் இந்த மோசே பிறக்கிறார். மோசேயினுடைய தாயார் ஒளித்து வைத்திருந்தார். அந்த குழந்தையை ஒரு 2 மாதம் 3 மாதங்களுக்கு மேல் ஒளித்து வைக்க முடியவில்லை. எனவேதான் இந்த நைல் நதியில என்ன செய்கிறார், அங்கே அழகாக அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு பேஸ்கெட், அதாவது ஒரு நல்ல ஒரு கூடையிலே அவளை பத்திரமாக வைத்து என்ன செய்தாங்க, அதை கொண்டு போய் அந்த நதிக்கரை ஓரத்தில் வைத்து விட்டு அவளுடைய அதாவது அந்த தன்னுடைய மூத்த புதல்வியையும் அனுப்பி, அவள் பேர் மிரியாம், அவளையும் போய் நீ அங்கே பார்த்து கொண்டிரு, அந்த குழந்தை என்ன ஆகிறது என்று சொல்லி நீ பார் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்தார்கள் என்றால் அங்கே ஸ்நானம் பண்ண வந்த பொழுது ஒரு பெட்டி, இங்கே ஒரு பெட்டி இருக்கிறது என்று சொல்லி பார்த்த பொழுது அதில் ஒரு அழகிய குழந்தை இருந்தது. இது மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லி அது நதியிலே போட மனது இல்லாமல் அது என்ன செய்து கொண்டால் அவள் எடுத்து அதை வளர்த்தாள். எனவேதான் மோசே என்றால் நதியிலிருந்து பெறப்பட்டவன், ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம் பிரியமானவர்கள். அவள் மோசே என்று பெயர் வைத்தாள். அது மட்டுமல்ல அந்த குழந்தையை அவள் எடுத்து வளர்த்தாள். வளர்க்கிற பொழுது அந்த சகோதரி அங்கே பார்த்து கொண்டிருந்த அந்த மோசையினுடைய சகோதரி அக்கா என்ன சொல்வாங்கன்னா, நான் போய் இதுக்கு பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு ஒரு தாதியை கூட்டிட்டு வரவா, எபிரேய ஸ்திரீல ஒரு தாதியை கூட்டிட்டு வருவான், ஓகே நீ போய் கூட்டிட்டு வான்னு சொன்ன பொழுது அவன் என்ன செய்தாங்க, அந்த மோசையினுடைய தாயாரையே கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ மோசையினுடைய தாயாரை பாலூட்டி வளர்த்தால் மேபி அவள் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நம்மளுடைய அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோம் என்று பல காரியங்களை சொல்லி கொடுத்திருப்பாள். இவனும் மோசையும் அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய அரண்மனையிலே தான் அவர் வளர்க்கப்பட்டார். பலவிதமான வில் வித்தைகள் மற்றும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொண்டார் பிரியமானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசையாக அவர் வளர்ந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோசே என்ன செய்தாலும் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அவருக்கு புரிந்து விட்டது, எபிரேயர்கள் நம்மை சேர்ந்தவர்கள், அவர் எபிரேயர் குலத்திலும் தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு புரிந்து விட்டது. எனவே ஒரே நாள் எகிப்தியனோடு அந்த எபிரேயனுக்கும் ஒரு எகிப்தியனுக்கும் சண்டை வந்த பொழுது என்ன செய்தார் என்றால் இந்த மோசே போய் அந்த எகிப்தியனை கொன்று போட்டு அந்த பாசம் நம்முடைய நம்ம சகோதரர் ஒடுக்கப்படுகிற பாசத்தின் மீதினாலே அவர் செய்து விட்டார் பிரியமானவர்கள். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு முறை என்ன செய்தார்கள், எபிரேய சகோதரர்களே அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டார்கள். இங்கே எபிரேயர் குலம், இஸ்ரவேல்
ஜனங்கள். புரியுதுங்களா? அப்ப அந்த எபிரேய குலத்துல சேர்ந்த மக்கள் தான் இவர்கள் எல்லாருமே அனைவருமே. ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டு கொண்டு இருக்க பொழுது இவன் போய் மோசே போய் சொல்வாரு, ஏன் நீங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறீங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்க 2 பேரும் சகோதரர்கள், நீங்க 2 பேரும் ஒருத்தர் சண்டை போடலாமா என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களை கொண்டு போட உனக்கு அதிகாரி, எங்களை வந்து கவனிப்பதற்கு உன்னை அதிகாரியாக போட்டது யாரு, அன்றைக்கு எகிப்தினை கொன்று போட்டது போல எங்களை வந்து கொன்று போட வருகிறாய் என்று சொன்ன பொழுதுதான் அவன் நினைத்தான், ஐயோ நம்முடைய செய்த தவறு வெளிப்பட்டது, இது பார்வோன் வரைக்கும் சென்றதுனாலே பார்வோன் அவனை தேடினான். அப்பொழுதுதான் அவன் என்ன செய்தான், மோசே வந்து ஓடி போகிறதை பார்க்கிறோம். மோசே ஓடி போய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது வந்து 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்னவென்றால், மோசே அவருடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்தார், நேரம் வருவதற்கு முன்பாகவே அவர் இதிலே தலையிட்டார். அதாவது மக்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆர்வம் என்ன செய்தது, ஆர்வத்தினாலே இப்படி செய்து விட்டார். ஆனால் பிரியமானவர்களே, நாமும் ஊழியமோ மற்ற எல்லா காரியங்களுமோ கர்த்தருடைய நேரத்திற்கு முன்பாக செய்கிற பொழுது சில சமயங்களே தோல்விகள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய நேரத்திலே சரியாக நாம் அப்படி என்றால் என்ன, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சரியான முறையில் நாம் இருக்கிற பொழுது, ஆவியானவர் பேசுகிற குரலை கேட்டு நாம் ஊழியத்தை செய்கிற பொழுது பார்த்தீர்கள் என்றால் அது வந்து மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே தான் கர்த்தருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இதை புரிந்து கொள்கிறோம். அப்புறம் மோசேயினுடைய திருமணம் வந்து 2ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல். இந்த பகுதியிலிருந்து சில கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அல்லவா? இது தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறதா? ஆம் பிரியமானவர்களே, இது தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. வசனம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 7 முதல் 16 வரை வாசிக்கலாமா? 7 முதல் 16 வரை தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13லிருந்து 14 வரைக்கும். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருடம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவா என்று சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு 400 வருடம் இவங்க வந்து உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறார், மோசேயை கர்த்தர் எழுப்புகிறார். என்னன்னா மக்கள் வந்து முறையிட்டு இருக்கிறதுனால தான். அதற்கப்புறம் சொல்கிறார், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்படுவார்கள். இது வந்து அவர்கள் அடிமைத்தனத்திலே 400 வருடம் இருப்பார்கள், அப்புறம் அங்கிருந்து புறப்படுவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உண்மையானவர் என்று நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு காரியங்களிலும் வெளிப்படுகிறது. பாருங்க, நம் தேவன் தான் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் என்பதனாலே அவர் பின்னாடி நடக்க போகிற 400-500 வருடங்களுக்கு பின்னாடி நடக்க போற காரியங்களை அவர் முன்னாடியே முன்னுரைத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, யாத்திரையாகமம் 2:20. இந்த அடிமைத்தன மக்களுக்கு எப்படி இருந்தது, அடிமைத்தனத்திலே மக்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது யாத்திராம் 2:23 வாசித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவர்கள் இஸ்ரவேல் மக்கள், இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். எனவே இவர்கள் இடுகிற பொழுது கர்த்தர் அதை கேட்டார். அதனால் தான் அதனோட முடிவு என்ன பார்க்கிற பொழுது ரோமர் 10வது அதிகாரம் 13, ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எனவே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்ததாக பாருங்க, எகிப்தில் அவர் படித்த பொழுது அவரது மக்களையும் அவரது தேவனையும் அவர் மறந்தாரா? யார்? மோசே எகிப்திலே பல காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் வந்து அங்கு வந்து ஒரு பார்வோனுடைய குமாரத்துடைய வளர்ப்பு பிள்ளையாக இருந்தனால் எல்லாவற்றையும் என்ன செய்தார், அவர் வந்து கற்றார். ஆனால் அந்த நேரத்திலே அவர் வந்து மறந்து விட்டாரா? இல்லை பிரியமானவர்கள், அவர் மறக்கவே இல்லை. இதை வந்து எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எனப்படுவதை வெறுத்து
மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அந்நியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். யாத்திரையாமம் 2வது அதிகாரம் 7 - 9 வரைக்கும் நம்ம அடுத்ததை வாசிக்கலாம். அதுல வாசிக்கலாம். இப்பொழுது சொன்னது என்ன, எபிரேயர் 11வது அதிகாரம். இதுல யாத்திராம் 2 7 - 9 வரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்களை தான் நம்ம இங்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதனால இங்கே அவரை பார்க்கிற பொழுது என்ன செய்தார் என்றால், அவர் படித்துக்கொண்டு இருந்தாலுமே என்ன செய்தார், அவர் மற்ற காரியங்களையும் பார்த்தார். அதிலேயே சந்தோஷமாக சமாதானமாக அந்த உலக இன்பங்களை அனுபவிக்க அவருடைய மனம் விரும்பவில்லை. பிரியமானவர்களே, மனதிலே போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்களே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லிதான ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்கள், இதைத்தான் கர்த்தர் பார்த்தார். பிரியமானவர்களே, இப்படிதான் லீடர்கள் உருவாகிறார்கள், தலைவர்கள் இப்படிதான் உருவாகிறார்கள். தலைவர்களுக்குள்ளே ஒரு தனிப்பட்ட எண்ணம் இருக்கும். அவர்களுக்கு உலக பிரகாரமான எல்லாவற்றையும் நம்ம அனுபவிச்சுட்டு இதோடு இருப்போம் என்று சொல்லி அழிந்து போற காரியங்களை பற்றி சிந்திக்காமல் மற்ற காரியங்களை நம்ம எப்படி செய்வது, பெரிய காரியங்களை எப்படி செய்வது, இந்த மக்களை எப்படி விடுதலையாக்குவது என்று சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், எகிப்திலே சென்ற பிறகு அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தோம். என்ன செய்தார், அவரே என்ன செய்தார், அதாவது இவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால், சரி எப்படியாவது இந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றுகிறது. ஆனால் அது கர்த்தருடைய நேரமாக இல்லை. அந்த நேரத்திலே அவர் செய்தார். அதனாலதான் அது கர்த்தருடைய நேரமாக இல்லை. அது மட்டும் இல்ல, இவர் இந்த காரியங்களை நம்ம கர்த்தருடைய அழைப்புக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய சுயத்தினாலே செய்ய ஆரம்பித்தார். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 25வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. தன்னுடைய, அதாவது யார் சொல்ற, மோசேயை சொல்றார். தன்னுடைய கையினாலே, மோசேயுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். ஆனால் என்ன செய்யவில்லை, அவர்களோ அதை அறியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக அவர் மோசே முயற்சி செய்தாலும் அது சரியாக வரவில்லை. அப்புறம் 40 நாட்கள் என்ன செய்கிறார், அவர் வனாந்தரத்திலே இருக்கிறார். எப்படி இங்கிருந்து தப்பித்து கொண்டு ஓடி பார்வோன் கொலை செய்து விடுவாரோ என்று சொல்லி அங்கே 40 நாட்கள் இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். 40 நாட்கள் என்ன செய்தார், அவர் எகிப்திலே 40 நாட்கள் இருந்தால் இப்போ வனாந்தரத்திலே 40 நாட்கள் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக அவருடைய நாட்கள் கிடைக்கிறது. அந்த 40 நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்களே, இப்பொழுது அடுத்த பகுதி என்னவென்றால், அதிகாரம் 3 முதல் 15 வரைக்கும் என்னவென்று நான் சொல்லிவிடுகிறேன். என்னவென்றால், இஸ்ரவேல் மீட்கப்படுகிறது. இஸ்ரவேல் மீட்கப்படும் போது இந்த இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இப்ப இஸ்ரவேல் மீட்கப்படுது. ஹல்லேலூயா. சரிங்க, இந்த 2வது பகுதி என்னன்னா, அதிகாரம் 3 முதல் அதிகாரம் 15 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். முதல் பகுதி என்னன்னா, மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். இது 3வது அதிகாரத்துல இருந்து 4வது அதிகாரத்துல 28வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மோசே எகிப்துக்கு செல்கிறார். எகிப்துக்கு செல்கிறதை அதை பற்றிய காரியங்களை 4வது அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்து என்ன செய்யறார், பார்வோனோடு மோதுகிறார். பார்வோனோடு என்ன செய்கிறார், இந்த மாதிரி நான் என் மக்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி அவர் அங்கே செல்கிறார். இது 5வது அதிகாரத்திலும் 6வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக அதிகாரம் 7 முதல் 11 வரைக்கும் 10 வாதைகள். எப்பொழுதெல்லாம் அதாவது மோசே கேட்கிறார், நீங்கள் அவர்களை அனுப்பிவிடுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிற பொழுதெல்லாம் பார்வோன் முதல் என்ன செய்வார், கேட்க மாட்டார். அப்புறம் ஒரு வாதை நடக்கும், அதுக்கப்புறம் அவர் அக்ரி பண்ணுவார், சரின்னு சொல்வாரு. அப்புறம் திருப்பி மனம் மாறிடுவார். திருப்பி இப்படியாக 10 வாதைகள் அங்கே நடத்தப்படுகிறது. பிரியமானவர்கள், அதை பற்றி அதிகாரம் 7 முதல் 11 வரைக்கும் வாசிக்கிறோம். அடுத்ததாக அதிகாரம் 12 பஸ்கா, பாஸ் ஓவர், பஸ்காவை பற்றி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியெல்லாம் அவங்க இது பண்ணிட்டு எகிப்துக்கு செல்லுகிறார்கள். எகிப்திலிருந்து செல்கிறார்கள். விடுதலை பயணமாக அங்கிருந்து செல்கிறது. அதிகாரம்
13 நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 7வது என்னன்னா, செங்கடலை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். செங்கடலை கடந்து கடைசியாக அவர்கள் செல்கிறார்கள். பிரியமானவர்களை, செங்கடலை கடந்து செல்கிற பொழுது பல காரியங்கள் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் ஒரு தடவை நான் சொன்னதெல்லாம் அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியம் அதுதான். அதை எழுதி வைத்து நீங்கள் அதை வாசிக்கிற பொழுதுதான் அது உங்களுக்கு நன்றாக புரியும். நீங்களை கதை மாதிரி வாசித்திருப்பீங்க, ஒரு சில சமயத்தில் அது புரிந்திருக்கலாம். புரியாதவர்கள் இந்த வசனங்களை நான் சொன்னது போல வாசித்துக் கொள்ளுங்கள். முதல் பகுதி என்ன சொன்னேன்? இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில். 2வது பகுதி இஸ்ரவேல் மீட்கப்படுதல். இதைத்தான் நம்ம இப்போ நான் சொன்னேன். இதை நான் இன்னும் விரிவாக அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா 3வது பகுதி என்ன சொல்ல வேண்டும் என்றால், இஸ்ரவேலுடைய பயணம். இஸ்ரவேல் மக்கள் எங்கே செய்கிறார்கள்? பயணமாக செல்கிறார்கள். எகிப்திலிருந்து சீனாய் வரைக்கும் அவர்கள் செல்கிறதா. அதனால இது பேர் யாத்திரை ஆகமம் என்று அழைக்கப்படுகிறது. அதை பற்றி நாம் எங்கே பார்க்கிறோம்? 15லிருந்து 19 வரைக்கும். அடுத்ததாக இஸ்ரவேல் உடன்படிக்கை பெற்றுக்கொள்கிறது, கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறது. கர்த்தரிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். இது அனைத்துமே எங்கே? 20வது அதிகாரத்திலிருந்து 33வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். 20லிருந்து 23 வரைக்கும் அவங்க உடன்படிக்கை பெற்றுக்கொள்கிற காரியங்களை அதிகாரம் 20 முதல் 23 வரைக்கும் வாசிக்கிறோம். அதிகாரம் 24 முதல் அதிகாரம் 40 வரைக்கும் இஸ்ரவேல் ஆராதனை செய்கிறார்கள். இப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லி விவரமாக பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இதை குறித்து கூடுதலாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்கள், எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுத்துக்கொண்டு வருகிறீர்கள். நான் வேகமாக வீடியோவை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சில தடைகள் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் தாண்டி இதை முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் ஜெபியுங்கள். இந்த யாத்திரையாமத்தில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். 10 வாதிகளை பற்றி படித்துக் கொள்ளுங்கள். இந்த வாதிகளை படிக்கிற பொழுது நீங்கள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும். அதை முழுவதும் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த காரியங்களை நீங்கள் வாசித்து இருந்தீர்கள் என்றால், அடுத்த காரியங்கள் என்றால் கர்த்தர் ஆராதனையில எப்படி நடத்துகிறார்? ஆராதனைக்கு முன்பாக அவர்களுக்கு என்ன செய்கிறார்? உடன்படிக்கை, அதாவது கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு அப்புறமாக ஆராதனையை எப்படி நடத்துவது, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டுவது, வெளிப்பிரகாரம், வெளிப்பிரகாரம், அப்புறம் என்ன இருக்கும்? பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இது எல்லாவற்றையும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.